படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட ஃபீல்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். இன்றைக்கி வந்து எல்லாரும் பிடிச்சதில் ரொம்ப சந்தோஷம். படத்தில் நடித்த அத்தனை பேரும் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. என் பையன் மட்டும் இல்லை, அந்த எல்லா பசங்களும் சரி, இந்த அபி இல்லை அபியோட அம்மா நடித்தவங்க, பழனி என்னோட கூத்துப்பட்ட நண்பர் அவங்க, அப்புறம் கருணாவை நடித்த பையன், எனக்கு அவனை காக்கா முட்டப்போ ஷூட்டுக்கு போயிருக்கேன். ஸோ படத்தில் நடித்த அத்தனை பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. சாம் சிஎஸோட ஒர்க் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. வேல்ராஜோட ஒர்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் படத்தை. செட்டாக இருக்கட்டும், எனக்கு எல்லாரையும் பிடிச்சிருந்தது படத்தில். இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரோல் போனது எல்லாமே பேசுனாங்க. இப்போ படம் பார்த்துக்கிறோம் அப்படி எதுவுமே இல்லை ஆக்டிவிட்டி. இல்லை சோசியல் மீடியா போயிட்டு இல்லை, இது நான் முன்னாடியே அவனுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது இப்படி தான் இருக்கும். அதனால தான் நான் முன்னாடி வரல, அவனே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வந்தேன். ஸோ இதுக்கெல்லாம் பழகணும்ல, இங்கே இருக்கணும்ல, அதனால் அவன் பழகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாங்க சார். ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ ஃப்ரெண்டாக நடித்து அதுக்கப்புறம் ஒரு கேரக்டருக்கு போனபோது சம்பத் சார் கூட தான் நடித்தேன். திரும்பி என் பையனும் இன்றைக்கி அவரோட நடித்தது எனக்கு பெரிய சந்தோஷம். படம் பார்க்க வந்த அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து எப்படி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தோ அதே மாதிரி நாளைக்கு படம் பார்க்க வரவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அனதரஸ் மாஸ்டருக்கு கூட நடித்த பசங்க அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் பையனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரியாக பண்ணியிருப்பாங்க, வேறு யாராவது பண்ணியிருப்பாங்க. இந்த ஆளுங்க தெரியாமல் தெரியல, தெரியாமல் மறந்துருக்கோம். அபிமாரி யாராவது பண்ணியிருப்பாங்க, மன்னிச்சுக்கோங்க. நானுமே படம் பார்த்து முடிச்சேன்னு கேட்டேன். மாஸ்டர் இதில் இருக்கேன், ஆனால் கதைக்கு தேவைப்பட்டு சொன்னாங்க. படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுல சந்தோஷம். எதுவும் கிடையாது. இல்லை சொல்லிக் கொடுக்குறது இல்லை, அதில் சொல்லிக் கொடுத்தோம். இவருக்கு யார் சொல்லிக் கொடுத்தாரு, இவர் பேச்சு ஒழுங்காக கேட்டதுனால நல்லா இருக்கும் வரவங்களுக்கு. சரியா? ரொம்ப நன்றி. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் மகனே. எஸ், வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேட்டரில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் July 4th ஃபீனிக்ஸ் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் போய் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸு அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு நம்புகிறேன். அண்ட் அதான் என்னோடய கோரிக்கை. தேங்க்யூண்ணே. இல்லை, இந்த படத்துக்காண்டி சூர்யா வந்து நான் ஒரு 1.5 வருஷம் நான் ரெடி பண்ணேன். 1.5 வருஷம் ட்ரைனிங் பண்ணேன். ஃபைட்டுக்கு சம்மந்தமான விஷயங்களுக்கு நிறையா ட்ரை பண்ண உடம்பு இறக்கி வச்சுருக்கேன், இறக்கிருக்காப்புல. ஸோ ஹார்ட் ஒர்க் பிஃபோர் ஷூட்டுக்கு முன்னாடி போட்டு அந்த ஷூட்டுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணி நிறையா ட்ரைனிங் கொடுத்து இந்த படத்தோட ஃபுல் ஃபைட்ஸை வந்து நாங்கள் முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டோம், எடிட் பண்ணிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் ஆன் ஃப்ளோர் போனோம். ஸோ அதனால் ஆன் ஸ்பாட்டில் எங்களுக்கு கஷ்டம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணதுனால எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நாங்கள் பண்ண போகிறது எனக்கு கொஞ்சம் தெளிவாக இருந்தோம். ஸோ அதனால் ஸ்பாட்டில் எங்களுக்கு கஷ்டம் இல்லை. பட் முன்னாடியே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால் அது லீடுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ நெவர் எண்டிங் ஸ்டோரி தான். காலம் முடிவு பண்ணோம்.